தனியார் பள்ளிகளிடம் ரூபாய் 100 கோடிக்கும் மேல் மோசடி செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக முக்கிய தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் அவர்கள். சுப்பிரமணியன், வணக்கம். தற்போது 100 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் 120 பள்ளிகள் புகார் அளித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்கள் என்ன? தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வாங்கி தருவதாக கூறி 100 கோடி வரை மோசடி செய்யப்பட்ட வழக்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்திருந்தனர். குறிப்பாக பதிவு செய்யப்படாத தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் என்ற பெயரில் அமைப்பை நடத்தி வந்த திமுக நிர்வாகியான அரசகுமார் என்பவர் இந்த மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டார். அவர் 100 கோடி வரை மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அவருடைய கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய முத்துக்குமார் உள்ளிட்டோர் தலைமறைவாக இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் முத்துக்குமாரை பிடிப்பதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கட்ட விசாரணைகளும் நீண்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அரசகுமாரால் பாதிக்கப்பட்ட தனியார் பள்ளிகள் தாராளமாக புகார் அளிக்கலாம் என்று சென்னை காவல்துறை தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து புகார்கள் குவிந்த வண்ணமாக இருக்கிறது. இதுவரை 120 தனியார் பள்ளிகளிடமிருந்து புகார்கள் வந்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 120 பள்ளிகள் கொடுத்த புகாரில் இதுவரை 14 கோடிக்கு மேல் மோசடிகள் நிகழ்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலமாக பல கோடி ரூபாய் பணம் பெற்றிருப்பதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அது தொடர்பான ஆதாரங்களையும் போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். இந்த வழக்கில் முக்கிய நபராக பார்க்கக்கூடிய முத்துக்குமார் இதோடு தலைமறைவாக இருக்கிறார். அவரை பிடிப்பதற்காக கிட்டத்தட்ட 4 நகரங்களில் சென்னை, பெங்களூர், கோவை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவரை தேடக்கூடிய பணியில் தனிப்படை போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் கைது செய்யப்பட்டுள்ள அரசகுமார் உள்ளிட்டோரின் வங்கி கணக்குகள் அனைத்தும் முடக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோசடி பணத்தின் மூலமாக சம்பாதித்த சொத்துக்களுடைய விவரங்களையும் சேகரிக்கக்கூடிய பணியில் தற்போது போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.